பயங்கரமான ஒரு டாஸ்க் தான் போயிட்டு இருக்குது. என்னன்னு பாத்தீங்கன்னா வந்துட்டு வாரம் வீக்லி வேற டாஸ்க் தான். என்னன்னு பாத்தீங்கன்னா நாமினேஷனுக்கான ஃபீஃபாஸ்காண்டி வந்து டாஸ்க் நடக்குது. அந்த டாஸ்க் வந்து பயங்கரமா இருக்குது. என்ன இப்பெல்லாம் டாஸ்க் கொடுக்குறாங்க பயங்கரமா இருக்குதா அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு இந்த டாஸ்க்ல யாரு ஜெயிச்சிருக்காங்க, யாரு மொக்கையா வாங்கியிருக்காங்க, யார் வந்துட்டு இதெல்லாம் பண்ணுவேன் அதெல்லாம் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு சொல்லிவிட்டு அங்க போய் ஒன்னும் மண்ணுமே பண்ணல அப்படிங்கிற மாதிரி வந்து உள்ள பண்ணியிருந்தாங்க. அதையும் நான் வந்துட்டு சொல்றேன். அண்ட் இந்த மாதிரி பிக் பாஸ் சொல்லல அப்படி பாட்காஸ்ட் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணீங்க, புதுசா வந்திருந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அண்ட் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணீங்கன்னா எனக்கு ரொம்ப 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 ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அண்ட் அந்த ஒரு 20 பேர் நம்ம வீடியோ பாக்குறாங்க, அந்த ஒரு 20 பேர் வந்து லைக் பண்ணியிருந்தா எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கும்னு நான் நம்புறேன். என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த ஒரு டாஸ்க் எப்படி நடக்குதுன்னா, ஒரு கோலி குண்டு அண்ட் ஒரு டம்ளர் ஓகேங்களா, அந்த ஒரு நீளமா இருக்கும், மேல வந்து பவுல் மாதிரி இருக்கும் அந்த ஒரு டம்ளரு. அதுல வந்துட்டு அந்த பால் ஒரு டிஸ்டன்ஸ் கொடுத்துருப்பாங்க, அந்த டிஸ்டன்ஸ்ல ஒரு ஒரு பவுல் வச்சிருப்பாங்க. அந்த பவுல்ல வந்துட்டு அந்த கோலி குண்டு எடுத்து அந்த கிளாஸ்ல ஒட்டி 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 அப்படியே ஏர்லயே ஒட்டி ஒட்டி கொண்டு போகணும். அது தலையில தான் ஒட்டணும். தலையில வந்துட்டு கீழே அந்த வாய்ப்பகுதி வந்துட்டு அந்த கிளாஸோட வாய்ப்பகுதி வந்து கீழே இருக்கணும். கீழே அப்படி உருட்டி உருட்டி அப்படியே ஏர்லயே வந்துட்டு கொண்டு போய் அங்க போடணும். அது வந்துட்டு எத்தனை பேர் வந்துட்டு கொண்டு போறாங்க, எத்தனை பால் வந்துட்டு கொண்டு போறாங்களோ அவங்க தான் வந்துட்டு நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் ஃபர்ஸ்ட் டாஸ்க்ல வின் அப்படிங்கிற மாதிரி வந்து அனௌன்ஸ் பண்றாங்க. இதுல வந்து எல்லாருமே சொன்னோன்னா ட்ரைனிங் எடுக்கிறாங்க, பயங்கரமா வந்துட்டு அனௌன்ஸ் பண்ணோன்னே ட்ரைனிங் எடுக்கிறாங்க. நம்ம தீபக்லாம் ஐயோ நான் தான் முதல்ல நான் தான் வருவேன் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு அவங்க எல்லாம் ட்ரைனிங் எடுத்துட்டு அதுக்கு வந்துட்டு நான் நல்லா பண்ணேன், எனக்கு எல்லாமே நல்லா தெரியும் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு நம்ம தீபக் ப்ரோ எல்லாம் பயங்கரமா பேசியிருக்கோம். இதுல வந்துட்டு யார் யார் வந்துட்டு கேர்ள்ஸ் டீம் 4 பேர், பாய்ஸ் டீம் கேர்ள்ஸ் டீம் 5 பேர், பாய்ஸ் டீம் 5 பேர், அது யார் யாரு அப்படிங்கறத நான் சொன்னேன். அது லைன் வைஸ்ல தான் வந்து அந்த இது ஊட்டணும் ஓகேங்களா. ஒருத்தருக்கு 2 சான்ஸ், அந்த 2 சான்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் டப்பு அப்படியே ரோல் அவுட் ஆகிட்டே இருக்கணும் ஓகேங்களா. 2 சான்ஸ் முடிஞ்சோன்னா அடுத்தாள் அப்படியே 2 சான்ஸ் முடிஞ்சோன்னா பசர் டு பசர் இது வந்துட்டு நடக்கும். அப்படியே ரோலா அப்படியே வந்துகிட்டே இருக்கும் ஓகேங்களா. இதுதான் டாஸ்க். இதுல வந்து யார் யார் இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா தீபக், ராயன், அருண், ரஞ்சித் அண்ட் ராணவ், இவங்க 5 பேருமே ஒரு டீம்ல இருக்காங்க. கேர்ள்ஸ் டீம்ல மஞ்சரி, தர்ஷிகா, சாச்சனா, ஜாக்லின், பவித்ரா இவங்க ஒரு பக்கத்து இருக்காங்க. நடுவரா வந்துட்டு நம்ம முத்துக்குமரன் இருக்காப்ல. இந்த டாஸ்க் வந்துட்டு அந்த கோலி குண்டு அந்த இதை வச்சு வந்துட்டு டாஸ்க் நடக்குது. இதுல வந்துட்டு யார் யாரு எத்தனை பாயிண்ட் எடுத்திருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா நம்ம பாய்ஸ் டீம் வந்துட்டு நாமினேஷன் ஃப்ரீ பாஸ்காண்டி ஃபர்ஸ்ட் டாஸ்க் தட்டி சென்ற ஆண்கள் டீம் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு ஃபர்ஸ்ட் இதை வந்துட்டு தட்டி சென்றாங்க. ஃபர்ஸ்ட் லெவல் வந்துட்டு தட்டி எடுத்துட்டாங்க ஓகேங்களா. இதுல ராயன் வந்துட்டு 2 பாயிண்ட் எடுத்திருந்தாரு, அருண் வந்துட்டு ஒரு 2 பாயிண்ட் எடுத்திருந்தாரு, ராணு வந்துட்டு 1 பாயிண்ட் எடுத்திருந்தாங்க. கேர்ள்ஸ் டீம்ல பாய்ஸ் டீம்ல 5 பாயிண்ட், கேர்ள்ஸ் டீம்ல மஞ்சரி 2 பாயிண்ட், சாச்சனா வந்துட்டு 2 பாயிண்ட் எடுத்திருந்தாங்க. அண்ட் தர்ஷிகா வந்துட்டு 1 பாயிண்ட் போட்டாங்க. அது வந்துட்டு ஏத்துக்கப்படாது, செல்லுபடி ஆகாது அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு நம்ம பிக் பாஸ் வந்து சொல்லுவோம். கேர்ள்ஸ் டீம் 4 பாயிண்ட் அண்ட் பாய்ஸ் டீம் 5 பாயிண்ட். இதுல வந்துட்டு பயங்கரமா வந்து தலைவன் தீபக் வந்து வெளியில இருக்கும்போது நான் இதெல்லாம் போட்டுறதெல்லாம் அசால்ட், இதெல்லாம் முன்னாடியே நான் விளாண்டுருக்கேன் இந்த மாதிரி அப்படிங்கிற மாதிரி இது தலைவன் பயங்கரமான விட்டு போட்டுட்டு இருந்தாப்ல. அண்ட் சாச்சனாவும் பயங்கரமான இதெல்லாம் அசால்ட்டா இதெல்லாம் மேட்ரே கிடையாது, இதெல்லாம் வந்துட்டு சூப்பரா நான் வச்சு கொண்டு போயிறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்க ஒரு பக்கம் பேசியிருந்தாங்க. ஆனா அவங்களே வந்துட்டு நிறைய டைம் ட்ரை பண்ணிக்கிட்டே இருந்தாங்க, கீழே விழுந்துகிட்டே தான் இருந்துச்சு. நம்ம தீபக் ப்ரோ வந்துட்டு ஒரு மண்ணுமே போடலன்னு தான் சொன்னோம். சொல்லப்போனா அந்த இதெல்லாம் வந்துட்டு அவர் எதுக்கு போனாரு, அங்க போய் என்ன பண்ணாரு, எதுக்கு வேஸ்ட்ன்னு தான் சொல்லப்போனா அங்க போய் வேஸ்ட், அதுக்கு பதிலாக வேற யாரையாச்சும் விட்டுருந்துருக்கலாம் அப்படிங்கிறது தான் என்னோட கருத்து. அண்ட் இந்த தீபக்குக்கும் ராணுவுக்கும் ஏற்கனவே ஒரு சம்பவம் நடந்துருந்துச்சு. டாஸ்க் வந்துட்டு ஒழுங்கா விளையாடல, எதுக்கு இப்படி விளையாடுற அப்படிங்கிற மாதிரி இருந்துட்டு அந்த மாதிரிலாம் வந்துட்டு அந்த ஒரு பாயிண்ட் வந்துச்சு. அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம யாருக்குன்னா நம்ம சிவகுமார் அண்ட் தீபக் இவங்க 2 பேருமே டாஸ்க் ஒழுங்கா விளையாடல அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு அந்த ஒரு சண்டை வந்துச்சு. அதுக்கு பெரிய கான்வர்சேஷன் போயிட்டு இருக்குது. அதை நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோல போடுறேன். அது பயங்கரமான கான்வர்சேஷன், அது வந்து வெயிட் பண்ணி பாருங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம இந்த டாஸ்க்ல வந்து முதல் முறையாக வென்ற நம்ம நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் இந்த வாரத்துல ஃபர்ஸ்ட் டாஸ்க்ல வென்ற நம்ம ஆண்கள் டீம் வந்துட்டு பயங்கர ஹாப்பியோட இருக்காங்க. இருந்தாலும் சிவகுமார் வந்துட்டு கொந்தளிச்சுட்டு இருக்காரு. பார்க்கலாம் என்னதான் நடக்குது அப்படிங்கிறது வெயிட் பண்ணி பார்க்கலாம். அண்ட் இந்த மாதிரி பிக் பாஸோட எல்லா அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. டாடா பாய்.